பிள்ளையாரப்பா, எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா. ஆமாப்பா, கொஞ்சம் கண்ணை திறந்து பாருப்பா. இப்ப என்ன அவர் கண்ணை மூடிட்டா இருக்காரு? வெச்சதுல இருந்து கண்ணை திறந்துட்டே தான் உட்கார்ந்திருக்காரு. யார் யார் எங்க போறாங்கன்னு பாத்துக்கிட்டு. சரி வா போலாம். அண்ணே, என்ன? இங்க பாருங்க, ஒரு பெட்டி தனியா கிடக்கு. ஆமாண்டா, வா பாக்கலாம். சுத்தி முத்தி பாரு. யாரும் இல்ல. அப்ப வா. நீங்க பெட்டி தரங்க, நான் தள்ளி நிக்கிறேன். ஏன் உள்ள குண்டு இருந்து வெடிச்சு நான் மட்டும் சாக, நீ அப்படியே தப்பிச்சு விடலான்னு பாக்குறியா? அந்த கதை நடக்காது மகனே. செத்தால் 2 பேர் ஒன்னா தான் சாகனே. வா. பொட்டி நிறைய பணம்டா. விநாயகர் கண்ணை திறந்துட்டாரா? ஒரு மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா பணம் பொட்டியிலையும் வரும், சட்டிலையும் வரும். ஏண்டா, ஒரு 4-5 லட்சம் தேரும் போட்டு இருக்குது. நம்ம 2 பேரும் தானே பார்த்தோம். ஆளுக்கு பாதியை பிரிச்சு எடுத்துக்கலாமா? இந்த பணமா? ஐயா, எனக்கு வேணாம். நிஜமாவா? எனக்கு வேணாம். நிஜமாவா? எலும்பு திங்காத நாய், பழம் திங்காத குரங்கு, பணம் வேண்டாங்கிற மனுஷன் இருக்கானா? என்ன ஆக்டிங் கொடுக்குறியா? அண்ணே, ஒரு மனிதனுக்கு லட்சம் முக்கியம் இல்ல, லட்சம் தான் முக்கியம். எனக்கு லட்சியம் முக்கியம் இல்லப்பா, லட்சம் தான் முக்கியம். அதெல்லாம் உழைச்சி சம்பாதிக்கணும்னே. இப்படி தெருவில் நடக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்கணும். அதான் ஒரு இந்திய குடிமகனோட கடமை. என்ன நீ கடமை பேசுற? ஆமாண்ணே, இத போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அந்த டிபார்ட்மெண்ட் நம்மள பாராட்டும். நம்ம போட்டோ டிவில வரும், பேப்பர்ல வரும். ஏன் தமிழ்நாடே ஓஹோன்னு பேசுவாங்க. அப்படியா? அவ்வளவு ஏன், வர சுதந்திர தினத்துக்கு சிஎம்ஏ கூப்பிட்டு நமக்கு மெடல் குத்துவாங்க. வருங்கால சரித்திரத்தில் நீங்க இடம் பெறவனா? வேறோன்னு. அப்ப எடுங்க. இதான் சார் நாங்க கண்டெடுத்த பெட்டி. ஓ, ஐ சி. சார், என் பொட்டியை காணோம்னு கம்ப்ளைண்ட் பண்ணல. அந்த பொட்டி தான் சார் இது. ஓஹோ, உங்க 2 பேரையும் ரொம்ப பாராட்டுறீங்க. உங்க 2 பேர் மாதிரி இந்தியாவுல இருந்தா இந்தியா எங்கேயோ போயிருக்கும். நான் சொல்லல, பாராட்டுவாங்கட்டேன். உங்க பணம் கரெக்டா இருக்குதா இல்லையா எண்ணி பாருங்க. எண்ணி முடிச்ச உடனே நமக்கு தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதே தான் நினைக்கிறேன். சார், உங்க அமௌண்ட் எல்லாம் கரெக்டா இருக்குதா? 1 லட்சம் ரூபாய் குறையுது. 1 லட்சம் ரூபாய் குறையுதா? ஆமாங்க, 4 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன், 3 லட்சம் ரூபாய் தானே இருக்கு. என்னையா அது? 4 லட்சம் ரூபாய் காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இருக்கிறது 3 லட்சம் ரூபாய் தான். 1 லட்சம் ரூபாய் எங்க? 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டீங்களா? சார், ஒரு பைசா கூட எடுக்கல, பெட்டி அப்படியே உணர்ந்துடும். என்னடா விளையாடுறீங்களா? உண்மையை சொல்லுங்க சார். பொட்டியை பார்த்தோம்னா அதுக்குள்ள இருக்கிற பணத்தை நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலாம்னு நான் இவங்கிட்ட சொன்னேன். பாத்தீங்களா சார், உண்மை வெளியே வருது. ஆனா பங்கு போட்டுக்கல. பையன் என்ன சொன்னா, ஒரு இந்திய குடிமகனுக்கு இது அழகு இல்ல, இதை நம்ம அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுப்போம், அவங்களா பார்த்து ஏதாவது கொடுப்பாங்க. கொடுக்குறியா? மரியாதையா உண்மை சொல்லுங்கடா. இருங்க சார். உனக்கும் சொல்றேன் மரியாதையா உண்மை ஒத்துங்க, இல்ல 2 பேர் முட்டியும் பேந்துரும். சார், இவனுங்களை இப்படிதான் கேட்ட உண்மை சொல்ல மாட்டானுங்க. உள்ள போட்டு 2 தட்டு தட்டுங்க சொல்றேன். கான்ஸ்டபிள், இவங்க 2 பேரும் உள்ள தள்ளு. சார், நாங்க வரோம். ஐயோ கான்ஸ்டபிள், அந்த லத்தியை கொடு. நீ போ. ஏய், 2 பேரும் உண்மையை சொல்லணும், இல்ல முட்டி முட்டி சொல்லு. அப்பா, இந்த வயசான காலத்துல கிடைச்ச பணத்தை ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுட்டு செட்டில் ஆகிக்கலான்னு சொன்ன கேட்டியா? நம்ம மூஞ்சி டிவியில வரும், பேப்பர்ல வரும், தமிழ்நாடு பூரா நம்ம தெரியும், நம்ம பேரு சரித்திரத்துல எழுதுவாங்கன்னு சொன்னியே, இதானா? இப்ப இந்த 2 மூஞ்சி டிவியில பார்த்தாங்கன்னா ஜனங்க பயப்படுவாங்களா, பயப்பட மாட்டாங்களா? எங்க? ஏய், நான் பரவாயில்லடா, நீ ரொம்ப அசிங்கமா இருக்கிறடா. அண்ணே, நான் நினைச்சது ஒண்ணு நடந்து எல்லாருக்கும் அப்படித்தான்டா. நினைக்கிறது எதுவும் நடக்கிறது இல்ல, நினைக்கிறது ஒண்ணு, நினைக்காததான் நடக்குது. பாத்தியா என்னென்ன நடந்திருக்குன்னு.